வாயு சக்தி பிராண சக்தியாக தொழிற்பட்டு அங்கு அருளொளி உருவாகுது, அருள் பொன்னொளி உருவாகுது. அந்த அருள் பொன்னொளி அடுத்த காலத்திலே குளிர்ந்து நீராக, இதைத்தான் போகா புனல் என்று பெருமான் அழைக்கு. இதான் புனிதமான நீர். இந்த நீர் பெறுகின்ற முறைமையை காட்டத்தான் கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா இன்றைக்கும் கிணத்திலே அள்ளி தண்ணியை ஊத்தி கொண்டிருக்கிறோமே இல்லாது எங்களுக்குள்ள எங்களுடைய ஜீவன் அந்த ஜீவனாய நீரால கழுவி நித்திய ஜீவனாக மாற்றப்படும் என்பதை எந்த சிவாச்சாரியாரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அவைக்கே தெரியாது. ஏதோ ஆலயத்துக்கு நாங்கள் போய் வந்தால் காணமண்டு நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயங்களை எல்லாம் தயவு செய்து அறிந்தவர்கள் அனுபவித்தவர்கள் இதை மற்ற இடத்துக்கு சொன்னாத்தான் விளங்கும். கும்பாபிஷேகம் என்பது எங்களுக்குள்ளே நடக்க வேண்டியது. எங்களுடைய ஜீவன் தான் மாசு இருக்கு. அப்ப அங்க வந்து 2 வாடி தண்ணியில ஊத்தி பாலை ஊத்தி இளநிய ஊத்தி அது அநியாயம். அதை செய்கின்றவர்கள் பாவத்துக்கு உள்ளவர். எவ்வளவு ஒரு இளநி இந்த இலங்கையில இப்ப 200 ரூபாய் விக்குது ஒரு இளநி. அதை கொண்டே ஊத்தலாமா? அது ஜீவன் தன்னுடைய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கல்லவா இறைவனுடைய கருணையினாலே இளநி படைக்கப்பட்டிருக்கு. பால் தாய்ப்பால் இல்லாத பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கவல்லவா அந்த பால் இறைவனால படைக்கப்பட்டிருக்கு. தேன் அப்படி எல்லாத்தையும் ஊத்தி 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 ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் அட்டூழியம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்காமல் இருக்க முடியாது. இது வெறுப்பில்லை, இதுதான் விருப்பு வெறுப்பற்ற பண்பு எங்களுக்கு இருக்கிறபடியாத்தான் இதை சிந்திக்கிறேன். இந்த குற்றத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு பெருமானாருடைய நெறியாளருக்கு உண்டு. ஆகவே கும்பாபிஷேகம் என்பது எங்களுக்குள்ளே நடக்கின்ற ஒரு செயல்பாடு. எங்களுடைய ஜீவன் மாசு நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த ஆன்ம கடவுள் நிலையிலே நம்முடைய வாயு சக்தி பிராண சக்தியாக தொழிற்பட்டு அங்கு முதலில் அருள் பொன்னொளி அருளொளி உருவாகி அந்த பொன்னொளி அந்த பகலறிவ குழியில மேல் பக்கத்திலேயும் ஒளி நிறை குறைவு, நீர் ஒளியை விட கொஞ்சம் நிறை கூட. அப்ப அந்த நீர் அந்த பகலறிவ குழியிலே அடிப்பாகத்திலே தங்கும். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல்பாடு. இதுதான் உயிருக்கு உயிர். இதுதான் உயிருக்கு உயிர். இதைத்தான் பெருமான் கொடிய அனுபவமாக காட்டியிருக்கின்றார். நாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு காற்றணுவும் 1/4 பங்கு பொன்னொழியும் 3/4 பங்கு வெண்மையான ஜீவனின் தன்மையும் கொண்டது. ஒரு வாயு அணு போய் ஆன்ம கடவுள் நிலையிலே தொழிற்படும் பொழுது அந்த அணுவிலே 1/4 பங்கு பொன்னொழியாகவும் 3/4 பங்கு ஜீவநீராகவும் ஆன்மாவினுடைய பகலுடைய குழியிலே அடிப்பக்கத்திலே தங்குகின்றது. இதைத்தான் பெருமானார் இந்த அகத்திலே நடக்கின்ற மாற்றத்தை தான், இந்த அனுபவத்தை தான் சித்தி வளாகத்திலே 1/4 பங்கு பொன்னொழி மேலே இருக்க 3/4 பங்கு வெண்மை கீழே இருக்க அதை கொடிய அனுபவமாக இந்த உலகத்துக்கு அறிவித்தார். அது எங்களுக்குள்ளே பறந்து கொண்டிருக்கு, வெளியிலே அல்ல. அதனுடைய அடையாளம் தான் பெருமானார் சித்தி வளாகத்திலே ஏற்றின அந்த முதல் நாள், அங்கு அந்த கொடியேற்றி பேருபதேசம் செய்த நாள். அது இந்த உலகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள்.
இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்று ஏற்றின அந்த கொடி அனுபவம் தான் இன்றைக்கு எல்லா என்பர்களுடைய உள்ளத்திலும் இருந்து தொழில்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது அது பெருமானாருடைய தனிப்பெரும் கருணை என்பதையும் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். இதுதான் கொடி அனுபவம்.